தலைப்பு செய்திகள். வதை முகாம்கள் தொடர்பான விசாரணைகள் இடம்பெறும். வவுனியாவில் அமைச்சர் பிமல். ஆணையரவு உப்பின் அடையாள பெயரை உறுதி செய்க ஸ்ரீதரன் எம்பி கோரிக்கை. தமிழ் கட்சிகள் சார்பில் 7 பேர் மோடியை சந்திக்க அனுமதி. சிவனொளிபாத மலை வீதியில் கடும் நெரிசல். ஆபரேஷன் பிரம்மா என்ற பெயரில் மியான்மருக்கு நிவாரணப் பொருட்களை அனுப்பிய இந்தியா. இனி விரிவான செய்திகள். பட்டலந்த வதை முகாம் மட்டுமல்ல, பல வதை முகாம்கள் இருந்தன. அவை தொடர்பில் விசாரணைகள் இடம்பெறும் என போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் மற்றும் பாராளுமன்ற சபை முதல்வருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். வவுனியா குடியிருப்பு பகுதியில் தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களை சந்தித்து கலந்துரையாட பின் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், எதிர்வரும் மே மாதம் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியில் போட்டியிடும் வேட்பாளர்களுடன் கலந்துரையாடல் இடம்பெற்றது. வேட்பாளர்கள் தமது பிரசார நடவடிக்கைகளை முன்னெடுப்பது, அவர்களது நடவடிக்கைகள் மற்றும் கட்சியின் நிலைப்பாடுகள் தொடர்பாக இங்கு பேசப்பட்டது. 3 வருடங்களுக்கு முன்னர் நடத்த வேண்டிய இந்த தேர்தலை நாம் ஆட்சிக்கு வந்தவுடனேயே நடத்துகின்றோம். அரசாங்கம் ஒவ்வொரு செயற்பாடுகளையும் கட்டம் கட்டமாக செய்து வருகின்றது. அரசியல் கைதிகளை விடுவிக்க முடியும், ஆனால் அதனை உடனடியாக செய்ய முடியாது. நாம் ஆட்சிக்கு வந்து 4 மாதங்களே ஆகியுள்ளன. ஜனாதிபதிக்கு அதிகாரங்கள் இருந்தாலும் அதனை படிப்படியாக அதற்கான செயன்முறைகள் ஊடாகத்தான் செய்ய முடியும். காணிகள் உடனடியாக விடுவிக்கப்பட்டுள்ளது. வடக்கின் கைத்தொழிற்சாலைகள் மீள இயங்கு நிலைக்கு கொண்டு வந்துள்ளோம். எமது அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தில் கூட முன்னைய அரசாங்கங்கள் ஒதுக்காத அளவு அதிக நிதியை நாம் வடக்கிற்கு ஒதுக்கியுள்ளோம். ஆகவே சில நடைமுறைகளை பின்பற்றித்தான் செய்ய வேண்டும். அந்த நடைமுறைகளின் பிரகாரம் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள். பட்டலந்த போன்று பல வதை முகாம்கள் அந்த காலப்பகுதியில் இருந்துள்ளன. 1980ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பட்டலந்த வதை முகாம் மாதிரி பல வதை முகாம்கள் இருந்துள்ளன. தெற்கில் JVP, UNP பிரிந்து இருந்தது. வதை முகாம்கள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும். தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்கள் என எல்லோருமே பாதிக்கப்பட்டுள்ளனர். முதல் கட்டமாக எதிர்வரும் 10ஆம் திகதி முதல் பட்டலந்த வதை முகாம் விவாதம் ஆரம்பிக்கப்படும். எல்லா பிரச்சனைகளையும் உடனடியாக விசாரிக்க முடியாது. படிப்படியாக முன்னெடுக்கப்பட்டு இந்த நாட்டில் ஒரு நல்லிணக்கத்தை மீள கட்டியெழுப்ப வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஆணையிரவு உப்பு எனும் அடையாள பெயரை உறுதி செய்யுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்துள்ளார். கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்திக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். குறித்த கடிதத்தில் மேலும், வடமாகாணத்தின் கைத்தொழில் பொருளாதார அடையாளங்களுள் ஒன்றான ஆணையிரவு உப்பளத்தை மீண்டும் ஆரம்பித்தமை கால தேவையான செயற்பாடாகும். 1937ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட ஆணையிரவு உப்பளத்தில் 1938ஆம் ஆண்டில் உப்பு உற்பத்தி ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் ஏறத்தாழ 9 தசாப்த பாரம்பரியமிக்க ஆணையிரவு உப்பளத்தின் செயற்பாடுகள் இன்று முதல் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை மகிழ்ச்சி அளித்தாலும், ஆணையிரவு உப்பு எனும் அடையாள பெயர் ரஜலுணு என மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கிடைக்கும் செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன. வடமாகாணத்தின் கைத்தொழிற்பேட்டைகளுள் முதன்மையானதும் முக்கியத்துவம் மிக்கதுமான ஆணையிரவு உப்பளம் என்பது எமது மக்களின் அடிப்படை வாழ்வியலோடு இணைந்த ஓர் அடையாளமாகும். அத்தகையதோர் கைத்தொழிற் கட்டமைப்பை மீள ஆரம்பிக்கும் போது அதன் அடிப்படை அடையாளத்தை மாற்றம் செய்கின்றமை தங்கள் அரசாங்கத்தின் மீதான அபிமானத்தையும் இன நல்லிணக்கம் குறித்த தங்களின் சிந்தனை போக்கையும் கேள்விக்குட்படுத்துவதாக அமைந்துள்ளது. குறிப்பாக கடந்த காலங்களில் இனத்துவ அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட அடையாள திணிப்புகளைப் போலவே எமது மொழியின் அடையாளத்தை சிதைத்து பெரும்பான்மையினத்தின் தனித்துவத்தை வலிந்து புகுத்தும் இன மேலாதிக்க செயற்பாடாகவே இதனையும் கருத வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம். கடந்த 2025 மார்ச் மாதம் 18ஆம் திகதி நாடாளுமன்ற நிலையிற்கட்டளை 22.7 கீழ் ஆணையிரவு உப்பளம் குறித்து நாடாளுமன்றத்தில் நான் கேள்வி எழுப்பிய போது வலியுறுத்தியமைக்கு அமைவாகவும் எமது மக்களின் எதிர்பார்ப்புக்கு ஏற்பவும் ஆணையிரவு உப்பளத்தின் உற்பத்தி செயற்படும் உப்பினை ஆணையிரவு உப்பு என்ற பாரம்பரிய பெயருடனே விற்பனை செய்வதை உறுதி செய்யுமாறு தங்களை தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இலங்கை வரும் இந்திய பிரதமரை இலங்கையின் தமிழ் கட்சிகள் சார்பில் 7 பேர் சந்தித்து கலந்துரையாட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் 4ஆம் திகதி மாலை கொழும்புக்கு வருகை தந்து 6ஆம் திகதி காலை இந்தியா திரும்புகின்றார். இதன்போது அவரை சந்திப்பதற்கு சந்தர்ப்பம் கோரி பல தமிழ் தரப்புகளும் கொழும்பில் உள்ள இந்திய தூதரகத்தை நாடியுள்ளது. இதற்கமைய தமிழர் தரப்பில் 7 பிரதிநிதிகள் மோடியை சந்திப்பதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் 4 பேரும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் ஒருவரும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் இருவருமாக 7 பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதற்கமைய இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் CVK சிவஞானம், MA சுமந்திரன், C சிறீதரன் மற்றும் ராசமாணிக்கம் சாணக்கியன் ஆகியோரும், கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் செல்வம் அடைக்கலநாதனும் பங்காளி கட்சி தலைவர்களில் ஒருவருமாக 7 பேரும் மோடியை சந்திக்க உள்ளனர். இந்த சந்திப்பு கொழும்பில் எதிர்வரும் 5ஆம் திகதி இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிவனொளி பாதமலைக்கு செல்லும் யாத்ரீகர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததால் நல்லத்தண்ணி சிவனொளி பாதமலை வீதியில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக நல்லத்தண்ணி போலீசார் தெரிவித்துள்ளனர். பாடசாலை விடுமுறை நாட்கள் மற்றும் வார இறுதி காரணமாக வெள்ளிக்கிழமை காலை முதல் கணிசமான எண்ணிக்கையான யாத்ரீகர்கள் சிவனொளி பாதமலைக்கு செல்கின்றனர். இதனால் ஏற்பட்ட கடும் வாகன நெரிசல் காரணமாக யாத்ரீகர்கள் ஒரே இடத்தில் நீண்ட நேரமாக காத்திருக்க வேண்டியுள்ளது. நல்ல தண்ணியில் அமைந்துள்ள 4 வாகன நிறுத்துமிடங்களும் யாத்ரீகர்களை ஏற்றி செல்லும் பேருந்துகளால் நிரம்பி வழிகின்றன. இதன் காரணமாக மஸ்கெலியா நல்ல தண்ணி வீதியின் இருபுறமும் ஏனைய வாகனங்களை நிறுத்தி வைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மியன்மார் தாய்லாந்தில் வெள்ளிக்கிழமை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. மியன்மரில் மண்டேலா நகரை மையமாக கொண்டு வெள்ளிக்கிழமை காலை 11:50 மணிக்கு ரிக்டர் அளவில் 7.7 ஆக நிலநடுக்கம் உண்டாகியுள்ளது. பின்னர் 12 நிமிடம் கழித்து மீண்டும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. அதே அளவுக்கு அண்டை நாடான தாய்லாந்திலும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. மேலும் இதனைத் தொடர்ந்து நில அதிர்வுகள் உண்டானது. பல கட்டிடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டன. சனிக்கிழமை காலை மியன்மாரில் இராணுவ ஆட்சிக்குழு வெளியிட்ட அறிக்கையின்படி நாட்டில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை 1000ஐயும் தாண்டியுள்ளதாகவும் 2376 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மியன்மாரில் சனிக்கிழமை மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. சனிக்கிழமை காலை 4:30 மணியளவில் மியன்மாரில் மீண்டும் மிதமான நிலநடுக்கம் உணரப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நிலநடுக்கத்தால் உருக்குலைந்த மியன்மாருக்கு உதவ ஆபரேஷன் பிரம்மா என்ற பெயரில் நடவடிக்கையை இந்தியா ஆரம்பித்துள்ளது. ஆபரேஷன் பிரம்மா என்ற பெயரில் மியன்மாருக்கு நிவாரணப் பொருட்களை இந்திய அரசு அனுப்பி வைத்துள்ளது. இதன் கீழ் மனிதநேய உதவிக்காக சிறப்பு மருத்துவ குழுவினர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இராணுவ அதிகாரி ஜெக்னீத் கில் தலைமையிலான 118 பேர் கொண்ட சத்ருஜித் பிரிகேடியர் குழுவினர் மியன்மார் சென்றுள்ளனர். பேரிடர் பாதித்த பகுதிகளில் மேம்பட்ட மருத்துவ மற்றும் அறுவை சிகிச்சை வழங்க இக்குழு தயாராக உள்ளதாக இந்திய இராணுவம் தெரிவித்துள்ளது. இக்குழுவினர் காயமடைந்தவர்களுக்கு உடனடி சிகிச்சை அளிக்க 60 படுக்கைகள் கொண்ட மருத்துவ மையத்தை அமைக்கும். இங்கு பேரிடரால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் அவசர அறுவை சிகிச்சைகள், அத்தியாவசிய மருத்துவ சிகிச்சைகள் அளிக்க உள்ளூர் மருத்துவ குழுவினருடன் இணைந்து செயல்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்து 3 வருடங்களுக்கு மேலாகியும் இரு நாடுகளுக்கிடையிலும் சண்டை இன்னும் முடியவில்லை. இரு நாடுகளுக்கிடையில் போர் நிறுத்தம் ஏற்பட அமெரிக்கா முயற்சி மேற்கொண்டு வருகின்றது. 30 நாட்கள் போர் நிறுத்த குறித்து அமெரிக்கா, உக்ரைன் மற்றும் ரஷ்யா ஆகிய 2 நாடுகளிடம் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் ரஷ்யா அதிபர் புட்டினும் இதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் பேச்சுவார்த்தைக்கான நிலையை வலுவாக்கிக் கொள்ள ரஷ்யா புதிய இராணுவ தாக்குதல்களை தொடங்க வாய்ப்புள்ளதாக உக்ரைன் கருதுகின்றது. இது தொடர்பாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறுகையில், ரஷ்யா பேச்சுவார்த்தையை இழுத்தடித்து இன்னும் அதிகமான நிலங்களை ஆக்கிரமிக்க முயற்சி செய்கின்றது. புட்டின் வலுவான நிலையில் இருந்து பேச்சுவார்த்தை நடத்த விரும்புகின்றார் என தெரிவித்துள்ளார். வரலாற்றில் இன்று 1831 யாழ்ப்பாணம் மேனிப்பாயில் அமெரிக்க மிஷன் கட்டடங்கள் தீப்பிடித்து எரிந்தன.
1912 மொராக்கோ பிரான்சின் பாதுகாப்பில் உள்ள ஒரு நாடாக அறிவிக்கப்பட்டது. 1979 பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் எய்ரி நீஃப் என்பவர் வெஸ்ட்மின்ஸ்டர் அரண்மனையில் இருந்து வெளியேறும் போது கார் குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்டார். ஐரிஷ் தேசிய விடுதலை இராணுவம் இத்தாக்குதலுக்கு பொறுப்பேற்றது. 1981 அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் ரேகன் வாஷிங்டனில் உணவு விடுதியொன்றில் வைத்து யோன் கிங்லி என்பவரால் சுடப்பட்டார். மேலும் 3 காயமடைந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.